உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோல் என்மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. பாட்டு பேப்பர் இருக்கா? இருந்த எடு. ஆமென் ஜீசஸ். யார்கிட்ட பாட்டுத்தாள் இல்லை? கையை உயர்த்தி காமிங்க. சும்மா காமிங்க. பாட்டுத்தாள் இல்லாதவங்க பாட்டுத்தாள் எடுத்துக்கோ. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் இல்லையா? அந்த ஒரு நிமிஷமா பாட்டு, அடுத்த பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக. ஆமென் ஜீசஸ். இருக்கா? இந்த கையை உயர்த்துறவங்களுக்கு போய் கொடு சீக்கிரம். இந்த ஐயா வெளியிலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சேரை கொடுத்து உட்கார வைங்க. 1வது பாட்டிலேருந்து நின்றுக்கிட்டு இருக்கிறார். ஐயா வாங்க, முன்னாடி வாங்க. உள்ள கூட வந்து உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்குறாரு, நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஆண்டவர் பார்க்கல. உள்ளே வாங்க. ஹல்லேலூயா. ஜீஸ். உள்ள ஒரு சேரை போட்டு உட்காருங்க, இல்லைன்னா ஆட்களோட ஆளாக போய் உட்காருங்க. கர்த்தர் உங்களை. ஆமென் ஜீசஸ். 1வது பாட்டிலேருந்தே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமென் ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1வது பாடலை பாடுவோம். இதுதான் இந்த ஆண்டினுடைய நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பாடல். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த வறண்ட நிலங்களை, ஸ்டான்ஸால் வறண்ட நிலங்களை வயல்வெளி ஆக்கிடுவேன், பாலான ஸ்தலங்களெல்லாம். அதில் அந்த கொஞ்சம் லாலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆமென். தமிழ் தெரிஞ்சவங்க நீங்களே அதை கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் கர்த்தாவே. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் சூப்பராக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும். 100க்கு அதிபதி அப்படித்தானே சொன்னான். இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவர், அங்கே வேலைக்காரன் என்ன செய்வேன்? சுஸ்தமாவேன். ஹல்லேலூயா. இங்கேருந்து நம்ம ஜெபம் பண்ணோன்னா, நியூ-இயரில் கூட நம்ம ஜெபம் பண்ணோம், இங்கேருந்து ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கல்லை வெளியே கொண்டு வந்துட்டார். கரங்களை தட்ட மாட்டீங்களா? நல்லா கரங்களை தட்டுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவர். ஆமென் ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மா காஷாகா தோராமலாமா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இங்கிருந்து அவர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புனா போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு பிரயாணத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம், நம்மளை வழி அனுப்பி விடுறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழி அனுப்பி விடுறதுக்கு நிறைய பேர், ஒரு முக்கியமான ஒரு துபாய்க்கு போகிறோம், ஒரு அபுதாபிக்கு போகிறோம், அல்லது மஸ்கட்டுக்கு போகிறோம், அல்லது வெளிநாட்டில் ஏதோ ஒரு வேலை கிடச்சிட்டு போகிறோம், ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வழி அனுப்பிவிட வந்திருக்கிறாங்க. ஆனால் என்னதான் நிறைய பேர் வழி அனுப்பிவிட வந்தாலும் நம்ம உள்ளத்துக்குள்ளே ஒரு சிலரை மனசுக்குள்ளே வச்சுருப்போம். அல்லது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது முக்கியமான விஐபியாக இருக்கலாம், ஒரு முக்கியமான நபர்களாக இருக்கலாம். அந்த நபர் வந்து வழி அனுப்பி விட்டால் தான் நமக்கு ஒரு திருப்தியாக போய் ஃப்ளைட்டு ஏற முடியும். புரியுதா உங்களுக்கு? நமக்கு பிடிச்ச ஒரு நபர், நமக்கு பிடிச்சவங்க வந்து எத்தனை பேர் வந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க வந்து என்ன செய்யணும், அந்த ஸ்பாட்டுக்கு வந்து நம்மளை வழியை அனுப்பி விட்டால் தான். அந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அங்கே அல்லேலூயா சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளை வழி அனுப்பிச்சு விட்டா அது நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல தான் இந்த ஸ்தோத்திரம், இந்த வாழ்க்கை பிரயாணத்தை வந்து நம்ம துபாய்க்கோ மஸ்கட்டுக்கோ ஆமென் ஜீசஸ் அல்லது மலேசியாவுக்கோ யாருமே போகல. நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்க போகிறோம். நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்கி வைக்கிறதுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அவர் இருந்து பச்சை கொடி காமிக்கிற மாதிரி இருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து நம்ம வாழ்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் நம்ம வாழ்க்கையை தொடங்க போகிறோம். நம்ம எதிர்பார்த்தவங்கெல்லாம் இங்கே இல்லாமல் இருக்கலாம். எதிர்பார்த்த நண்பர்கள், எதிர்பார்த்த உறவுகள், எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே இருக்கிறாரு. அவர் நம்முடைய வாழ்க்கையை பச்சை கொடி காமிச்சு நல்லா கையை தட்டுங்க. இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு அது புரியலை நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தொடங்கி வைக்கிறாருங்க. ஆமென். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியவைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு உறவு யாருன்னா ஆண்டவராகிய இயேசப்பா ஒருத்தர் தான். ஆமென் ஜீசஸ். எத்தனை பேர் நம்மளை வழி அனுப்பிவிட வந்தாலும் அவர் நம்மளை வழி அனுப்பிவிட வந்த மாதிரி இருக்காது. அல்லேலூயா. அவர் வழி அனுப்புகிறவர் அல்ல, கூட வருகிறவர். அல்லேலூயா. பச்சை கொடி காமிச்சு ஸ்டேஷன்ல இருந்து வழி அனுப்பி விடுறவர் கிடையாது இயேசப்பா. நம்ம வாழ்க்கை பயணத்தில் உங்கள் கூட உட்காந்து நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா கையை தட்டுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வாழ்க்கையினுடைய இந்த பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் அந்த உணர்வை அடைகிறீங்க? எத்தனை பேர் இந்த உணர்வை பெறுகிறீர்கள்? என் லைஃப்பை, என் பிரயாணத்தை கர்த்தர் தொடக்கி வைக்கிறார். போன வருஷம் மாதிரியே இருக்கட்டும். நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் பிரசங்கத்தில் சொல்லுவோம். போன வருஷத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பழையவைகள் எல்லாம் முடிந்து போயின, எல்லாம் புதிதாகின. எல்லாத்துக்கும் ஆண்டவர் புதுசாக தருவார். புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் தருவார். ஆமென் ஜீசஸ். பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. 1வது பாடலை பாடி புது வருடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், பாலான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், பாலான ஸ்தலங்களெல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாளெல்லாம் இனிமையாகும்
சொல்லுங்க சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஏசையா எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும். ஏசையா வறண்ட உலகினிலே ஒளியை தந்தவரே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை மீட்டிடுமே. இருண்ட உலகினிலே ஒளியை தந்தவரே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை மீட்டிடுமே. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. மரித்த லாசருவை உயிர் பெறச் செய்தவரே, எங்களின் தேசத்தையே உயிர் பெறச் செய்யும் ஐயா. மரித்த லாசருவை உயிர் பெறச் செய்தவரே, எங்களின் சபைகளையே உயிர் பெறச் செய்யும் ஐயா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா. அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். இருக்கும். ஆமென் ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர். ஓ பாழான ஸ்தலங்கள் எல்லாம் அரண்மனையாக்கிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. இருண்ட உலகினிலே ஒளியை தந்தவரே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை மீட்டிடுவீர். இருண்ட உலகினிலே ஒளியை தந்தவரே, பாவத்தின் இருளினிலே வாழ்வோரை மீட்டிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. மரித்த லாசருவை உயிர் பெறச் செய்தவரே, எங்களின் தேசத்தையே உயிர் பெறச் செய்யும் ஐயா. மரித்த லாசருவை உயிர் பெற எங்களின் சபைகளையே உயிர் உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஆமென். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, சொல்லுங்க சொல்லுங்க. எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. இன்னொரு முறை சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஹல்லேலூயா. மரஹந்தரபலமா. நல்லா துதிப்போமா இந்த கால வேளையில? நல்லா துதிங்க, நல்லா துதிங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சேகர ஹந்துரா ஷேபா ரபா ரபா ஓ ரபா 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 ரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Jesus, hallelujah, hallelujah. ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறும் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒரு வார்த்தை சொன்னா போதும், எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறும். எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறும். எங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறும். எங்க லைஃப் எல்லாம் செழிப்பாக மாறும். எங்க லைஃப் எல்லாம் செழிப்பாக மாறும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை. உங்க வார்த்தைக்காகத்தான் ஏங்கி வந்திருக்கிறோம். உங்க வார்த்தைக்காக தான், உங்க வார்த்தை மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, உங்க வாழ்க்கை மேல வச்சிருக்கிற விசுவாசம். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். நல்லா துதிங்க. வறண்ட நிலங்களெல்லாம் வயல்வெளியாக்கிடுவீர், பாலான ஸ்தலங்களெல்லாம் பகிர்வெளியாக்கிடுவீர். சொல்லுங்க. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவீர், பாலான ஸ்தலங்களெல்லாம் பயிர்வெளியாக்கிடுவீர். உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் உரிமையாகும் ஏசையா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. இந்த காலவெளியில் வந்திருக்கிற நீங்க, ஆண்டவரே என்னை ஒரு வார்த்தை சொல்லி, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, என் லைஃப் எல்லாம் ஆசீர்வாதமா மாறும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே வேற எந்த வார்த்தையும் கேட்க வேண்டாம். எல்லாரும் ஒருமனப்பட்டு அம்மையின் ஓரிடத்துல கூடி வந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்திருந்தார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எல்லாரும் ஒரே காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் கிருபை தருவார். ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி, ஒரு வார்த்தை சொல்லுங்க டாடி. இந்த வருஷத்தில் ஆமென் ஜீசஸ் ஒரு முறை அல்ல, ஒரு முறை அல்ல, பல முறை ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென் ஜீசஸ். நம்ம லைஃப்பை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் ஒரு வார்த்தை. புரியுதா உங்களுக்கு? வாழ்க்கையிலே ஒரு முறை பேசுங்க அப்படி கிடையாது. நிறைய பேர் அப்படி பேசுறீங்க. வாழ்க்கையிலே ஒரு முறையாவது என்னோட பேசுங்க ஆண்டவர். அப்படி தயவுசெய்து ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவர் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறார், எப்போதுமே நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. எப்போதுமே நம்ம கூட தான் இருக்கிறார், எப்போதுமே நம்ம கூட பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். நானா நம்ம தான் புரியாமல் இருக்கிறோம். ஆமென். நான் சொல்றது ஒரு வார்த்தை சொன்னா போதும், எங்கள் லைஃப் எல்லாம் இன்னும் ஆசீர்வாதமாக மாறும், இன்னும் செழிப்பாக மாறும்.
வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்கிடுவே, பாலான ஸ்தலங்கள் எல்லாம் வயல்வெளி உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, உம்மால் கூடும் ஏசையா, எல்லாம் கூடும் ஏசையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஏசையா, எங்கள் வாழ்நாள் எல்லாம் இனிமையாகும் ஏசையா. ஆமென். ஜீசஸ். தேவனை நல்ல ஆராதனை செய்வோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி எத்தனையோ காரியங்கள் கடந்த வருஷத்தில் தடைபட்டு போயிருக்கலாம். எத்தனையோ நம்ம செய்ய நினைச்சது தடைபட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு தடைபடக்கூடாது. ஒரு காரியம் கூட தடைபடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். போன வருஷத்தில் எத்தனையோ காரியங்கள் முடங்கி போயிருக்கலாம். உன் லைஃபே முடங்கி போன ரீதியில் இருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்தில் அப்படி ஒரு முடக்கம் வந்துடக்கூடாது. கர்த்தர் இந்த ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார். புதிய ஒரு நம்பிக்கையை உனக்கு தருகிறார். புதிய வெளிச்சத்தை உன் வாழ்க்கையில வீச செய்கிறார். பெற்றுக்கொள். மாகாராமா ராஷிகாராமா ஓ ராகாரா ஷிகாராமா ரிஷாதாராதாராமா